நிஜமான தலைவர்கள் ஒருபோதும் கட்டிடங்களை நோக்கமாய் கொண்டு முதலீடு செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய முதலீடுகள் நிஜத்தையே மையப்படுத்தியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் நிஜத்தையே வாழ்க்கையாய் கொண்ட ஒரு நல்லதொரு தலைவராய் இருந்தபடியினால் ஒருபோதும் அவர் ஒரு கட்டிடத்தை நோக்கமாய் கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டவில்லை. மாறாக மக்களிடமே முதலீடு செய்தார். சிறந்த பெற்றோர் பிள்ளைகள் மீதே முதலீடு செய்கிறார். ஏனெனில் ஒரு மேன்மை வருகிறது என்றால் அதனை தொடர்ந்து கொண்டு செல்ல வாரிசு வேண்டும் அல்லவா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏனென்றால் அவர் சந்ததிகளின் பிதாவானவர், உறவுகளின் தகப்பன், God of legacy. நம்முடைய முதலீடுகள் நேரம், பணம், எண்ணங்கள் மக்களுக்காகவே, மக்களை மையமாக கொண்டவையாகவே இருக்க வேண்டும். அதுவே மிகவும் ஆரோக்கியமானது. Build people, build relationships. மக்களுக்காகவே கட்டிடத்துக்காக மக்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, இந்த கட்டிடத்தை உடைத்து போடுங்கள், 3 நாளில் என் சரீரமாகிய ஆலயத்தை நான் எழுப்புவேன்.